வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கை கொஞ்சமாக கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை கடைசியில் நம்ம சேர்த்து போட்டோம்னா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் இப்படி பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை அரைச்சோம்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வரும். இந்த மாதிரி நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வடைக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 1 சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம தனியாக எடுத்து வச்ச முழு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லா உப்பு வெங்காயம்லாம் எல்லா பக்கமும் கலந்துக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இதை சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பிரித்து வச்சிட்டோம்னா வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு உருண்டையை எடுத்துட்டு இப்படி கைக்கு இடையில வச்சு இப்படி அமுக்கிட்டோம்னா நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் கவனமாக போட்டுருங்க. ஒவ்வொரு உருண்டையும் நம்ம எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி 2 கைக்கும் உள்ளங்கையில் நடுவில் வச்சு இப்படி அமுக்கணும்னா நல்லா வடை மாதிரி வந்துடும். இதை ஆயிலில் போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம இதை பொரித்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேலாம் வேகாது, வெளியில் மட்டும் கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா திருப்பி விட்டு அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்குற வரைக்கும் வச்சுட்டு நம்ம இதை எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையும் வடையாக பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.